பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 24. காலையில் கிரி எழுந்த அறையை விட்டு வெளியில் வரும்போது முரளி வெளியிலிருந்து வீட்டிற்குள் வருவதை பார்த்தான். தன் கையில் இருந்த சிறு பூந்துவாலையால் தன் வியர்வையை துடைத்தவாறு வந்து கொண்டிருந்தான் முரளி. இரவு என்ன ஆனாலும் காலையில் எழுந்து மைதானத்திற்கு சென்று உடற்பயிற்சி முடித்து கால்பந்து விளையாடாமல் அவனுக்கு நாள் தொடங்காது. முரளியை கண்டதும் வேகமாக ஓடிச் சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு தோளில் சாய்ந்தான் கிரி. சோஃபாவில் அமர்ந்து தினசரி படித்து கொண்டிருந்த வேணு நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தான். வேணுவின் கையில் காஃபியை கொடுக்க வந்த நித்யாவும் இதனை பார்த்தாள். இந்த பழக்கம் உன்னை விட்டு போகாதாடா, எப்போ பார்த்தாலும் அவர் கழுத்தில் தொங்கிக்கிட்டு, அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே கழுத வயசு ஆனதுக்கப்புறமும் என்றபடியே வந்து வேணுவின் அருகில் அமர்ந்தான் நவநீதன். மூவரும் சிரிக்க கிரியிடம் எந்த பதிலும் இல்லை. முரளியும் சிறிய புன்னகையோடு எப்போதும் போல் அவனை இடையோடு கையை சுற்றி அப்படியே இழுத்து கொண்டு சென்று வேணுவின் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். முரளியின் மடியில் தலை வைத்து வாகாக படுத்து கொண்ட கிரி அவன் வயிற்றோடு கட்டி கொண்டு மீண்டும் உறங்க தொடங்கினான். கொழுப்ப பார்த்தீங்களா அண்ணா என்றான் நவநீதன். புன்னகைத்தான் வேணு. இவன் பொண்ணு காலையிலேயே எழுந்து உட்காந்து படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கா, இவனை பார்த்தீங்களா என்றவாறே அவர்களை கடந்து சென்றாள் பிரியா. அவதான் 10th படிக்கிறா, நானுமா படிக்கிறேன். முகத்தை விளக்காமல் கிரியிடம் இருந்து குரல் மட்டும் வந்தது. ஆமாம் 10th மட்டும் இவர் அப்படியே படித்து கிழிச்சிட்டாரு என்று கிண்டல் அடித்தான் நவநீதன். அவனோ கண்டுகொள்ளாமல் உறக்கத்தை தொடர்ந்தான். மெல்ல அவன் தலை கோதி முதுகை தட்டி கொடுத்தான் முரளி. ஏமாமா, இதெல்லாம் போதுமா? இதோ இங்கே ஒரு தூளி கட்டி அதில் அவனை படுக்க வச்சு ஆட்டி விடலாம் இல்லை? கோபமாக சொல்லிக்கொண்டே முரளியின் கையில் ஜூஸை திணித்தாள் மித்ரா. நிமிர்ந்த மித்ராவை பார்த்து முறைத்தான் கிரி. என்னடா முறைக்கிற என்றாள் கோபமாக. ஒன்றும் இல்லையே என்று பம்மி விட்டு மீண்டும் படுத்து கொண்டான். உறக்க சிரித்தான் முரளி. அதானே பார்த்தேன், என்னவோ பொண்டாட்டிய மிரட்டி அடக்கி வைக்கிற மாதிரியே லுக்கு விட்ட. நாம எல்லாம் பயப்படுற கதை தான் ஊருக்கே தெரியுமே, எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு என்றான் நவநீதன். வேகமாக அவன் தலையில் ஒரு கொட்டு விழுந்தது. திகைத்து திரும்பி பார்க்க வேதா அவன் பின்னே நின்றிருந்தாள். அப்படியே பயந்துட்டாலும் என்று அவனை முறைத்தவாறு சொல்லிவிட்டு செல்ல இப்பொழுது தலையை நிமிர்த்தி உறக்க சிரித்தான் கிரி. அதில் கடுப்பான நவநீதன் வேகமாக எழுந்து வந்து அவன் முதுகில் 2 அடி வைத்து விஷம் விஷம் என்று விட்டு வேதாவின் பின்னால் ஓடினான். பெரியப்பா இங்க வாங்க. கணினியில் ஏதோ செய்து கொண்டிருந்த அபி அழைக்க இதோ வரேன் என்று விட்டு வேணுவும் அங்கிருந்து சென்று விட்டான். முரளி ஜூஸ் குடித்து முடிக்கும் வரை காத்திருந்து அவன் கையிலிருந்து கிளாஸை வாங்கி கொண்டாள் மித்ரா. மித்ரா, சொல்லுங்க மாமா. ஒரு மருந்தின் பெயரை சொல்லி அந்த ஷெல்ஃபில் இருக்கும், கொஞ்சம் எடுத்துக்கூடேன் என்றான். அவனை முறைத்தாள் மித்ரா. என் செல்லம் இல்லை, கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போமா என்று கெஞ்சினான். அவன் எதற்கு கேட்கிறான் என்று புரிந்ததால் முகத்தின் இறுக்கம் குறையாமல் சென்று அவன் கேட்ட ஆயின்மெண்ட்டை எடுத்து வந்து கொடுத்து விட்டு சென்றாள். அவளை கண்டுகொள்ளாமல் கிரியின் கையை பிடித்து பார்த்தான். சுவற்றில் குத்தியதால் கை முட்டி ரத்தம் கட்டி சிவந்து கன்று இருந்தது. மெல்ல அதனை வருடி கொடுத்தவன் மருந்தை எடுத்து அதில் மென்மையாக தடவி விட்டான். தன் வாய் அருகே அவன் கையை எடுத்துச் சென்று மெல்ல ஊதிவிட்டான். தன் அறையில் இருந்து குளிப்பதற்காக வெளியில் வந்த நந்து இதனை கண்டு இதழில் பூத்த புன்னகையோடு அவர்களை கடந்து சென்று விட்டான். மருந்தை போட்டுவிட்ட பின் மெல்ல கிரியின் தலை கோதி அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் முரளி. சிறிது நேரம் கழித்து கேட்டான். உங்க அண்ணியை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? அதனால தான் ராத்திரி என் தங்கத்துக்கு என் மேலே கோபமா? அதை கேட்டு திகைத்தான் கிரி. யார் அதற்குள் அண்ணனிடம் சொல்லியிருப்பார்கள் என்று குழம்பியவன் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வேகமாக எழுந்து தோட்டத்தின் பக்கம் சென்று விட்டான். அவன் சென்ற திசையையே புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் முரளி. கிணற்றில் சாய்ந்து இறுகிய முகத்தோடு தன் அண்ணன் மருந்திட்ட கையையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். குளித்துவிட்டு வெளியில் வந்த நந்து அதனை பார்த்தான். என்னடா, அண்ணன் தங்கத்துக்கு மருந்து போட்டுட்டாரா என்று குறும்பாக கேட்டு சிரித்தான். நிமிர்ந்து அவனை பார்த்தான் கிரி. அவன் கண்கள் கலங்கி இருக்க வேகமாக அவன் அருகில் வந்தான் நந்து. டேய், என்னடா ஆச்சு என்றான் அவன் கன்னம் பற்றி. அண்ணா, யாரோ நான் பேசினதை அண்ணன்கிட்ட சொல்லிட்டாங்க என்றான் உடைந்த குரலில். விரக்தியாக புன்னகைத்தான் நந்து. நம்ம வீட்டில் போய் இப்படி யாராச்சும் அதை அண்ணன்கிட்ட சொல்லுவாங்களா? புரியாமல் பார்த்தான் கிரி. அப்புறம் எப்படி அண்ணனுக்கு தெரியும்? ஊசி போடுறது என்ன ஸ்விட்ச் போடுற மாதிரியா? ஊசி போட்டதுக்கப்புறம் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். வெகுவாக திகைத்தான் கிரி. அப்போ நான் பேசினதை அண்ணனே கேட்டிருப்பாரா? அவன் குரல் மொத்தமாக உடைந்து விட்டது. அவனை தோளோடு அணைத்து கொண்டான் நந்து. உள்ளே இருந்த வேணு அண்ணனுக்கு எல்லாம் கேட்டிருக்கும் போது அண்ணனுக்கு மட்டும் கேட்டிருக்காதா? வருத்தத்தோடு கேட்டான்.
இப்போ தெரியுது நீங்க ஏன் என்ன அடிச்சீங்கன்னு. இன்னும் 2 சேர்த்து கொடுத்துருக்கலாம் இல்ல என்றான் தலையை கவிழ்த்து கொண்டு. விடுடா, நம்ம அண்ணன் தானே, எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டாரு. தெரியும், ஆனா அவரை நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல. நான் தான் எப்பவுமே அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன். சி, குழந்தையா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எப்போதான் வளருவ? அதெல்லாம் சான்ஸே இல்லை பெரியப்பா என்று சொல்லிக்கொண்டே பல்விளக்க துவங்கினான் ஆதர்ஷ். அப்போதுதான் அவன் வந்து நின்றதை இருவரும் கவனித்தார்கள். கிரி அவனை முறைக்க வாயில் இருந்த பிரஷை எடுத்துவிட்டு, என்ன என்ன முறைக்கிறீங்க? கண்ணு 2ஐயும் நோண்டி விட்டுடுவேன். எங்க பெரியப்பாவை போய் சாக சொல்லிட்டு என்ன முறைக்கிறீங்களா என்ன என்றான் கோபமாக. மற்றொரு குளியலறையில் குளித்துவிட்டு வெளியில் வந்த அக்ஷரா அவசரமாக வந்து ஆதர்ஷின் வாயை பொத்தினாள். கத்தாதடா கத்தாதடா என்றாள். ஏன், இவர் பேசுனதுக்கு நான் திட்டக்கூடாதா? அதுக்கு என்ன, தாராளமாக திட்டு. டாடியை ரூமுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போய் நல்லா திட்டு. நான் என்ன வேணாம்னா சொல்ல போகிறேன்? பெரியப்பாவுக்காக நீ டாடியை திட்டுறதா அவர் பார்த்தா மறுபடியும் அவருக்கு தான் பிரச்சனை. புரியுதா இல்லையா என்றாள் அக்ஷரா பெரிய மனுஷியைப் போல். ஓ, நீ அப்படி சொல்றியாக்கா? அதுவும் சரிதான் என்றவன் மீண்டும் கிரியை முறைத்துவிட்டு, ரூமுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன் என்று கோபமாக ஆனால் மெல்லிய குரலில் ஆக்ஷனோடு சொல்லிவிட்டு மீண்டும் பல்லை துலக்க ஆரம்பித்தான். கிரியின் முகத்தில் பயம் படர்ந்தது. அவன் தோளில் தட்டி கொடுத்து, ஆல் த பெஸ்டடா தம்பி என்று அடக்கப்பட்ட சிரிப்போடு சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான் நந்து. பாவமாக தன் மகனை பார்த்தான் கிரி. உனக்கு எப்படி தெரியும் என்றான். வாயில் இருந்ததை வாஷ்பேசினில் துப்பிவிட்டு, அப்படி கத்திக்கிட்டு இருந்தா எப்படி தூங்குறது? உங்களுக்கெல்லாம் என்ன, ஜாலியாக போய் ரூமில் தூங்கிடுவீங்க. எங்கள் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஹாலில் தானே தூங்கணும். உங்களை வளர்த்தவரை பற்றியும் யோசிக்கிறதில்ல, நீங்கள் வளர்க்குற இந்த பச்சை பிள்ளைய பற்றியும் யோசிக்கிறதில்ல என்றான் கோபமாக. அவன் கூறியதை கேட்டு சோகமாக முகத்தை தொங்க போட்டு கொண்டான் கிரி. பல் துலக்கி முடித்த ஆதர்ஷ் கிரியிடம் வந்து அவன் கையில் பேஸ்டையும் ப்ரஷ்ஷையும் திணித்தான். காலையில் எழுந்து ப்ரஷ்ஷு கூட பண்ணாமல் போய் அவரை கொஞ்ச வேண்டியது, அப்புறம் அவரை சாக சொல்ல வேண்டியது என்று கடுப்போடு சொல்லிவிட்டு சென்றான். எல்லாம் என் நேரண்டா என்று தலையில் அடித்து கொண்டு பல்விளக்கச் சென்றான் கிரி. காலையில் எழுந்த மிருணாளினி தன் காலை கடன்களை முடித்துவிட்டு வெளியில் வந்தாள். நாயகி திருமணத்திற்கு கிளம்பி சென்றுவிட்டு இருந்தார். டேபிளின் மேல் ஒரு பேப்பர் இருக்க அதனை எடுத்து படித்தாள். மிருணா, காஃபி ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிடு. டிஃபன் தோசை ஊற்றிக்கோ, ஊறுகாய் இல்லைனா பொடி வச்சு சாப்பிட்டுடு. கோயிலுக்கு பூ எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஞாபகமாக போகும்போது தலையில் வச்சுக்கிட்டு போ, இல்லைனா வீணாகிடும். வீட்டை நல்லா பூட்டிக்கிட்டு கிளம்பு. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா பசியோடு இருக்காத, வெளியில் சாப்பிட்டுக்கோ. மதியம் சமைக்கிறத ராத்திரி செலவு பண்ணிக்கலாம். படித்துவிட்டு சிறு புன்னகையோடு சென்று காஃபியை டம்ளரில் ஊற்றி குடித்தாள். சிறிது நேரம் கணினியில் தன் வேலையை பார்த்துவிட்டு பிறகு எழுந்து குளிக்கச் சென்றாள். தயாராகி வெளியில் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த பூவை எடுத்து பார்க்க அதனுடைய அளவை கண்டு கோபம் கொண்டாள். எனக்கு போக மீதியை தான் கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க இந்த அம்மா. அது புரியாத அளவுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? எவ்வளவு சொன்னாலும் திருந்துறதே இல்லை என்று முணுமுணுத்து கொண்டே தலையில் வைத்து கொண்டாள். காலை உணவை முடித்து கொண்டு கிளம்பினாள். பேருந்து நிலையத்திற்கு சென்று தான் செல்ல வேண்டிய பேருந்தை தேடினாள். உளுந்தூர்பேட்டை என்று பெயர் தாங்கி இருந்த பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டாள் மிருணாளினி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.